கோதுமை ரவை உடம்புக்கு நல்லது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி, பெரிய வெங்காயம் ஒன்று, கேரட்டு கொஞ்சம், ஒரு அரை கேரட் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டுக்கோங்க. குடமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒன்று போட்டிருக்கேன். இப்படியே தேங்காயும் தூவுங்க. தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். சமையல் ஒரு கலைங்க. அன்போடு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும். கோதுமை ரவை போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற டைமில் கோதுமை ரவையை போடுங்க. இந்த அளவு இருக்கணுங்க. இந்த அளவு இருந்ததுக்கப்புறம், ஏன்னா கோதுமை ரவை கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால் தண்ணி இப்படி இருக்கணும். அளவுங்கிறது இல்லை, இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வெந்து பொலப்பொலன்னு இருக்கும். இந்த மாதிரி உதிராக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை இதை மேலே தூவி விட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும். நிலக்கல்லையே தூவி விட்டுட்டோம். நிலக்கல்ல தூவி விட்டுட்டு ஒரு பரட்டி இறக்கிக்கங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான சுவையான சத்தான கோதுமை ரவை உப்புமா ரெடி. சூப்பரான சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி.